ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்லிப்ஸ் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் எக்லிப்ஸ் ஐடி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஸ்லேயே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ், எக்லிப்ஸ், நெட்பீன்ஸு, அப்புறம் இன்டெலிஜே அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு ஐடியில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த ஐடியை வந்து எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஐடின்றது ஒன்றும் இல்லை, ஜாவா ப்ரோக்ராமை வந்து நம்ம அந்த என்வைரன்மெண்ட்டில் எழுதி ரன் பண்ணி அவுட்புட்டை வர வச்சு பார்க்குறது. ஸோ அப்போ நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ் செட் பண்ணுறோம், அப்புறம் ஜாவாசின்னு சொல்கிறோம், அப்புறம் ஜாவான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ எக்லிப்ஸ் ஐடியில் என்னென்னா, உங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் செட் பண்ணி ரன் பண்ணி கம்பைல் பண்ணி அவுட்புட் காமிச்சிடும். ஸோ அப்போ உங்களுடைய ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதுவும் இல்லாத எக்லிப்ஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஐடியை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம அதையும் எக்லிப்ஸ் ஐடியை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, ஜாவா ப்ரோக்ராம்ஸ்லாம் எக்லிப்ஸ் ஐடியில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட். இதுவும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ பின்னாடி நம்ம வந்து ஜாவா ஸ்விங்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது எக்லிப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, கோர் ஜாவாலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் வர அட்வான்ஸ் ஜாவான்னு சொல்கிற ஸ்விங்கு இதெல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது வந்து எக்லிப்ஸில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் போய்ட்டு எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓப்பன் சோர்ஸ் தான், அது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எக்லிப்ஸ் டவுன்லோட் ஜாவான்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்த உடனே ஃபஸ்ட் வெப்சைட்டு eclipse.org அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நியூ பேஜில் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அலோ குயிக்கிஸ்ன்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. இல்லைனா உங்களுக்கு நடுவில் எரர் அடிக்கும். ஸோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது மாதிரி எரர் காமிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் அப்படி சொல்லி கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சிலரோட லேப்டாப்பில் இல்லை சிஸ்டத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி காட்டும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நெட்டோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ டவுன்லோட் ஆகுது. அடுத்து கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் காட்டும். அதில் போய் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ரன். ஸோ எக்லிப்ஸ்க்கு இந்த காமிக்க ஃபஸ்ட் டைம் வந்து இது காட்டும். ஸோ இதில் வந்து எக்லிப்ஸ் ஐடி ஃபார் C++ டெவலப்பர்ஸ்ன்ற மாதிரி கூட காட்டும். நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு காட்டும் ஜாவா 11 VM விர்ச்சுவல் மிஷின் வந்து எந்த ரூட்டில் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி காட்டும். ஸோ அது டிஃபால்ட், அது இருக்கிற ரூட்டை நீங்கள் சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் இன்ஸ்டால்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதுவும் இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ முடித்த பிறகு லான்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ லான்ச் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்றது என்னென்னா, இந்த ஜாவா இனிமேட்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த ஒர்க் ஸ்பேஸ், அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் மாதிரி இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நீங்கள் இனிமேட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரூட்டை செலக்ட் பண்ணி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஜாவா ஃபைல்ஸ் எல்லாமே அந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு தேவைப்படுது நமக்கு. நம்ம காமனாக ஜாவா வந்து ஒரு ரூட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறதுனால கொடுக்குறோம். இது நீங்கள் ப்ராஜெக்டாக பண்ணுறீங்க, பெரிய லெவலில் ப்ராஜெக்டாக பண்ணும்போது என்னென்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸில் இந்த ரூட்டில் இருக்கட்டும், அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அடுத்த ரூட்டில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த ரூட்டை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். டி டிரைவில் ஒரு ரூட் வந்து சொல்லிக்கோங்க. ஸோ ப்ரௌசரில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டி டிரைவில் போய்ட்டு CGS ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம சொல்லிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் ஆஸ் அ டிஃபால்ட் அண்ட் டு நாட் ஆஸ்க் அகைன் அப்படின்னா இதுதான் டிஃபால்ட் ரூட்டு, நீங்கள் இதுக்கப்புறம் திருப்பி எனக்கு இந்த மாதிரி மெசேஜை காட்டாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இல்லை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு புது ஒர்க் ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அது பெரிய ப்ராஜெக்டாக போகும்போது கொடுத்துருங்க. இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் இருக்கும், அதுக்குள்ளே தான் ஜாவா ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போது ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ அப்போ ஒர்க் ஸ்பேஸ் இதை தாண்டி இன்னொன்று வேணும்னா நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு நீட்ஸ் இருக்காது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒர்க் ஸ்பேஸ்னால் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபோல்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல யூஸ் திஸ் ஆஸ் த டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு டோன்ட் ஆஸ்க் அகைன் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா. கொடுத்துட்டு லான்ச். அப்போ அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு எந்த ஒர்க் ஸ்பேஸ் வேணும்னு காட்டாது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் கிரியேட் a நியூ ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தோன்னா ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நேம், ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் ஒன்று கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். யூஸ் த டிஃபால்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் போயிடுது. அந்த ஜாவா வெர்ஷன் வேணும் அதை சொல்லிங்க. கொடுத்துட்டு கிரியேட் மாடல் இன்ஃபோ டாட் ஜாவா ஃபைல் அப்படின்றது இருக்கும், டிக்காக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் தேவையில்லை, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், மாடல் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, கிளாஸ் ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் அது வேணாம்னு சொல்லிட்டு டிக் பண்ணுறது எடுத்து விட்டுறோம். எடுத்து விட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஆர்சியில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு நியூ கிளாஸ் ஃபைல் அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல அந்த சோர்ஸ் ஃபோல்டர், பேக்கேஜ் அதெல்லாம் எதுவுமே கை வைக்க வேண்டியது. நேமில் நம்ம என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோமோ அது சொல்லிடணும். ஃபஸ்ட்டு மெசேஜ் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ARGS அப்படின்றது ப்ரோக்ராம் கோடு வரும்பொழுதே எனக்கு அது வேணுமா அப்படின்னா நீங்கள் அதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடை எழுதிட்டு வரும். அது டிக் பண்ண வேண்டியதுன்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை டிக் பண்ணி விட்டுறோம். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த இடத்துல பேக்கேஜ் மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்திருக்கா. அப்போ நம்ம க்ரியேட் பண்ணது அந்த ப்ராஜெக்ட் நேம் அது. அப்புறம் பப்ளிக் கிளாஸ் ஃபஸ்ட்டு மெஸ்ன்னு சொல்லி போட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் அதுவே போட்டு வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா. இல்லைனா அது வராது, நம்மளே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம டிஃபால்ட்டாக அதுவே வரட்டுன்றதுக்காக அது சொல்லியிருக்கோம். ஓகேவா. ரைட்டு. கொடுத்த பிறகு இதில் ப்ரிஃபரன்சஸ், இப்போ ஃபாண்ட் சைஸ் எனக்கு பெருசு பண்ணணும். ஏன்னா ஃபாண்ட் சைஸ் ஸ்டார்டிங்கில் வரும்போது உங்களுக்கு சின்னதாக இருக்கும், அதனால் பெருசு பண்ணுறதுனால ப்ரிஃபரன்சஸில் போய்ட்டு அதில் ஜென்ரலாக கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்பியரன்ஸை கிளிக் பண்ணி கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் பேசிக் அப்படின்றத ஆப்ஷன் சூஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. டெக்ஸ்ட் ஃபாண்ட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சைஸில் அந்த கோடிங் எழுதுறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ சொல்லலாம். நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு 14 இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 14 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை அண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துக்குறோம். கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் எழுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 வைக்கும்போது கொஞ்சம் பெருசாக நம்ம ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் 16 கூட வச்சுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதா இல்லையான்றதுக்கு. system.out.println அப்படின்றது ஜாவாவில் நம்ம மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுற கோடு. ஸோ அப்போ அதில் போய்ட்டு ஒரு ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு செமிகோலன் கொடுக்குறேன். இதில் கேப்ஸ் மால்லாம் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரன் பட்டன் ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ரிசர்வ்ஸ் டு சேவ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி கேட்கும், ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும்போது இது கேட்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தா போதும். ஸோ ஓகேன்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நோட்பேட்++ல் நம்ம பண்ணும்பொழுது என்ன பண்ண வேண்டியிருக்கு, பாத் செட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் போய்ட்டு டாஸ் ப்ராம்ப்டில் போய்ட்டு ஜாவா சின்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஜாவான்னு சொல்லிவிட்டு அந்த இது கொடுக்குறோம். இப்போ எக்லிப்ஸில் பாருங்கள் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு வரைக்கும் ஜஸ்ட் கோடிங்கில் போய்ட்டு system.out.println கொடுத்துட்டு இந்த மெசேஜ் கொடுத்து ரன் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருதா. சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேலை சீக்கிரம் முடிகிறதுக்கு எது இருக்கோ அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் வந்து எக்லிப்ஸ் ஐடி வந்து அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏன்னா நீங்கள் கோர் ஜாவெலாம் பண்ணும்போது நோட்பேட்++ல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஜாவா பண்ணும்போது எக்லிப்ஸில் போங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக 2 பிளாட்ஃபார்மும் நீங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தரவான மாதிரி இருக்கும். அதுக்காக பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி இருக்குது, நாளைக்கு இன்னொரு ஐடி வரலாம். ஸோ இப்போ இன்டெலிஜென்ட் வந்திருக்கு. ஸோ அப்போது நீங்கள் ஒவ்வொரு ஐடியும் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பதிலாக பேஸ் கோடிங்கில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எந்த ஒரு ஐடி வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் இதிலே பழகிட்டேன்னா திடீர்னு வந்து இன்னொரு இதில் போகும்போது அங்கே எப்படி இருக்குமோன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆனால் இதுவே நம்ம பேஸ் கோட் தெரிஞ்சிருந்தேன்னா எது இருந்தாலும் எந்த ஐடி இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. கோடிங் பேஸ் கோடு வந்து எப்படி எழுதலான்றது நமக்கு தெரியும். அதுதான் நம்ம நோட்பேட்++ல் எப்படி எழுதணும் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதனால் எல்லா ஐடியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ ரன் பண்ணனா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம வர வச்சுட்டோம். ஓகேங்களா. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குற மெத்தட். ரைட்டு. ஸோ இப்போ இதிலே வந்து ஒரு சிம்பிளாக அடிஷன் ப்ரோக்ராம் நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். அதனால் டிக்ளரேஷன் பண்ணி ரிசல்ட் டிசைன் போட்டு அவுட்புட் பார்க்குறேன். அதையும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது அதே மாதிரி காட்டுது. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், ஆல்வேஸ் சேவ் ரிசோர்ஸ் பிஃபோர் லான்ச்சிங். எனக்கு இந்த மெசேஜ் காமிக்கிறது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, தேவையில்லை எனக்கு. ஒவ்வொரு வாட்டியும்
அது ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஆல்வேஸ் சேவ் ரிசோர்ஸஸ் பிஃபோர் லான்ச்சிங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசோர்ஸஸ் சேவ் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த ஸ்க்ரீன் எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த வாட்டி ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் காட்டாது, டேரெக்டாக ரன் பண்ணி காமிச்சிடும். அப்போ ரிசல்ட் இஸ் 300 வந்துருச்சா இந்த ப்ரோக்ராமுக்கு? புரியுதுங்களா? இப்போ இதே வந்து வெளியிலேருந்து வேல்யூஸ் வாங்கி ரன் ஆகிற மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த கோடிங்லாம் பின்னாடி என்னன்றது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட்டு அது ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த பாக்ஸ்லாம் எதுவும் காட்டாமல் டேரெக்டாக கர்சர் வந்து நிற்கிதா? போன வாட்டிக்கு பாக்ஸ் காமிச்சு இந்த டேரெக்டாக ரன் ஆகி நிற்கிது. அப்போ நான் இதில் வேல்யூஸ் வெளியிலேருந்து வாங்குறதுக்காக பண்ணுற ப்ரோக்ராம். அப்போ வெளியிலேருந்து வாங்கி 100 to 300 கொடுத்தேன்னா எனக்கு 400 அப்படின்றது எனக்கு ரன் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஐடியில் நான் ஈஸியாக ரன் பண்ணி பார்க்கலாம். வேல்யூஸை வெளியிலேருந்து வாங்குறதும் சரி, உள்ள அசைன் பண்ணுறதும் சரி, மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுற ப்ரோக்ராம் ஒரு 3 ப்ரோக்ராம் வந்து இப்போ ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ என்ட்ரு ஏஎன்பி வேல்யூன்னு வச்சுட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். டேரெக்டாக காட்டுது பாருங்கள், என்ட்ரு ஏஎன்பி வேல்யூ பாக்ஸில் எதுவும் காட்டல. அப்போ நான் இதை ஒரு வேல்யூ கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். ரிசல்ட் இஸ் 300. இதுதா ரைட். அப்போது நோட்பேட்++ல் ரன் பண்ணப்போ எப்படி வந்ததோ அதே மாதிரி வருது. நம்ம அந்த ஜாவாலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ திருப்பி அடுத்த ஒரு கிளாஸ் ஃபைல் எனக்கு தேவைப்படுது, இதே ப்ராஜெக்டில் தேவைப்படுதுன்னா மை ஃபஸ்ட் ப்ராஜெக்டே ரைட் கிளிக் பண்ணி நியூ, அதில் போய்ட்டு கிளாஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் நேம்லாம் வந்துருச்சு. இந்த இடத்துல இன்னொரு கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு நேமில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பாருங்கள், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட் டிக் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகேங்களா? விட்டேன்னா பாருங்கள் எனக்கு எப்படி வருது பாருங்கள், பப்ளிக் கிளாஸ் செகண்ட் மட்டும் வருது, அந்த இது வரலை. ஓகேங்களா? இப்போ நான் இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட்னு எழுத வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் அதே அந்த ஆப்ஷன் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே இந்த கோடிங் போட்டு வந்திருக்கும். இப்போ system.out செகண்ட் கிளாஸ் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டு இப்போ ரன் பண்ணுறேன். கீழே செகண்ட் கிளாஸ் ஃபைல்னு வருதா? அப்போது ஒரே ப்ராஜெக்ட்டில் எத்தனை கிளாஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டை தவிர நியூ ப்ராஜெக்டில் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா மை ப்ராஜெக்டில் போய்ட்டு அங்கே நியூ அப்படின்ற டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஜாவா ப்ராஜெக்ட் டிக் பண்ணணும். ஸோ இப்போ நியூ ப்ராஜெக்ட்னால் இதில் போய் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரே இதிலே வேணாலும் அந்த கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணிங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட் போகிறேன், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற நேம் கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் வந்துடும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு தனியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதில் போய்ட்டு எஸ்ஆர்சியில் போய்ட்டு நியூ கிளாஸ், ஓகேங்களா, கொடுத்து கிளாஸ் ஃபைல் நேம் கேட்குது. ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் நேம் கொடுக்குறேன், மை மிஸ் அப்படின்ற நேமில். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் மை மெஸ்ஸு. இப்போ பேக்கேஜில் பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற நேம் போட்டு வந்திருக்கா? ஸோ போன இதில் வேறு வந்தது. இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு வந்திருக்கு. இப்போ இதில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு வந்திருக்கு. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அதே போட்டுடுச்சு. ஸோ இப்போ இதுலேயும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். மை மெசேஜ் ஃப்ரம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு செமிகோலன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதையும் ரன் பண்ணுறேன். ஸோ அப்போ மை மெசேஜ் ஃப்ரம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு வந்திருக்கா ஆட்டோமேட்டிக்காக? ரைட்டு. ஸோ முடிச்சிட்டேன்னா நான் வெளியே வரதுக்கு எக்ஸிட் கொடுத்தேன்னா வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது இதுதான் வந்து எக்லிப்ஸ் ஐடியில் நான் ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தட். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே ப்ராஜெக்ட்லேயே ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம். திருப்பி இன்னொரு கிளாஸ் வேணுன்னா அந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம். அது இல்லாமல் அந்த ப்ராஜெக்டே வேணாம், இன்னொரு ப்ராஜெக்ட் வேணும்னா நான் நியூ ப்ராஜெக்ட்னு வச்சு ரன் பண்ணி பார்த்தோம். டோட்டலாக முடிச்சுனா வெளியே வர்றது எப்படின்றது பார்த்தோம். ஃபாண்ட் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இப்போ எக்ஸிட் சொல்லிட்டு வெளியே வந்துடுறேன். திருப்பி நான் உள்ளே போனோன்னா எக்லிப்ஸ் ஐடி கொடுத்து இப்போ போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு ஸ்க்ரீன் காமிச்சது, இப்போ போகும்போது பாருங்கள் உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேங்களா? ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இந்த இது எல்லாமே சேர்த்து வரும். ஃபஸ்ட் டைம் மாதிரி கொஷின்லாம் கேட்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், திருப்பி நியூவில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் வேணுன்னா நியூ ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் வச்சு போனாலும் சரி, இல்லை அந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம். ஸோ மை ப்ராஜெக்ட் 3ன்னு சொல்லி கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ மை ப்ராஜெக்ட் 3 அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கா? இதில் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், இப்போ கிளாஸ் ஃபைல் வேணுன்னா ரைட் கிளிக் பண்ணி எஸ்ஆர்சி ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு கிளாஸ். ஸோ இதில் மை மெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து திருப்பி உள்ளே போய்ட்டு எப்படி ரன் பண்ணுறதுன்றதையும் இதில் பார்த்துக்குறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வேணுன்றது அது கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் போட்டு மை ப்ராஜெக்ட் 3ன்னு போட்டு வந்திருக்கா? ஸோ மற்றெல்லாம் வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இதில் ஒரு மெசேஜ் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்திருக்கா மை மெசேஜ் ஃப்ரம் ஜாவா எக்லிப்ஸ் ஐடி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குற மெத்தட். ஓகேங்களா? க்ளோஸ் ஆல் எடிட்டர்ஸ்னால் எல்லா எடிட்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அப்போது எக்லிப்ஸ் ஐடி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது தெரியுதுங்களா? என்னென்ன மாடல்லாம் பண்ணோன்ட்டு. ஸோ அத்தனை மாடலையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஏன்னா நம்ம உள்ளே என்ட்ராகிற மெத்தடு கிளியராக தெரிஞ்சால் தான், அதில் கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் உள்ள கோடிங்கில் நம்மளை அடுத்தது கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். உள்ளே இறங்கி ரன் பண்ணுறதே எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா அப்போ நீங்கள் ப்ராஜெக்டை கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது.
ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒர்க் ஏரியா அப்படின்னு சொல்லி காட்டும். ஒர்க் ஏரியாவில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு ஒர்க் ஏரியா அதை உங்கள் ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற சொல்லும். அதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய்ட்டு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்க வேண்டியதான். அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே எத்தனை கிளாஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நியூ ப்ராஜெக்ட் வச்சு நீங்கள் திருப்பி அடுத்த ப்ராஜெக்ட் போகலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்க்ரீன்லாம் காட்டும். அதில் நீங்கள் தேவையில்லை, அந்த பழைய ப்ராஜெக்ட்லாம் தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை பழைய இதிலே கண்டினியூஷனில் இன்னொரு கிளாஸ் ஃபில் க்ரியேட் பண்ணி அடுத்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் ஃபுல்லாக நீங்கள் இதில் பார்த்தீங்க. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இப்போ முடிச்சுட்டு வெளியே வரதானே எக்ஸிட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸோ எக்லிப்ஸ் ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு தெரியுதுங்களா? என்னென்ன மாடலில் ரன் பண்ணலான்னு புரியுதுங்களா? ரைட்டு. ஸோ அப்போது ஒரு வாட்டி பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வாங்க. ஜாவாவில் இன்னொரு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க.